வணக்கம். இந்தியாவின் செய்தி கண்ணோட்டத்தில் தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய டேக்ஸ் வேல்யூ ஆடட் டேக்ஸ் வெட் டேக்ஸ் மோசடி இடம்பெற்றுள்ளது. அது எங்கு இடம்பெற்றுள்ளது என்று பார்த்தால் அது இலங்கையில். இது 2004 ஆண்டுக்கும் 2002 ஆண்டுக்கும் 2004 ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் இந்த மோசடி இடம்பெற்றுள்ளது. இந்த மோசடி தொடர்பாக 2003 செப்டம்பர் மாதம் 21 அன்று சிலுமின பத்திரிகையில் ஒரு தலையங்கம் ஒன்று வந்தது. 6 மாத வரி மோசடியில் 50 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு இழப்பு என்ற தலையங்கத்துக்குள்ள முதல் பக்க செய்தியாக இது வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு பிறகும் இந்த குறிப்பிட்ட பத்திரிகை வெட் மோசடி தொடர்பான பல விடயங்களை வெளிக்கொண்டு வந்திருந்தது. ஆனாலும் இது தொடர்பான விசாரணைகளில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக இந்த 50 கோடி வெட் மோசடி என்றது 3.99 பில்லியன் வெட் மோசடியாக மாறியது. 3.99 பில்லியன் 399 மில்லியன் ஆகும். இந்த வெட் மோசடி தொடர்பான வழக்கு 2025 ஆண்டு ஜூலை மாதம் 11 அன்று முடிவுக்கு வந்தது. இந்த மோசடி தொடர்பான விடயத்தை தான் நான் இங்கு இந்த காணொளியிலே உங்களுக்கு தரப்போகின்றேன். இந்த காணொளிக்குள் செல்வதற்கு முதல் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். அத்தோடு இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் பண்ணி மற்றவர்களோடு ஷேர் பண்ணுங்கள். இனி கண்ணோட்டத்துக்கு போவோம், வாருங்கள். வேல்யூ ஆடட் டேக்ஸ் என்ற வெட் இலங்கைக்கு ஸ்ரீலங்காவுக்கு 2022 ஆண்டு ஜூலை மாதம் 26 அறிமுகப்படுத்தப்படுகின்றது. இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இது ஒன்று இருக்குது. அதில் என்னன்னு சொன்னால், ஏற்றுமதி நோக்கத்திற்காக ஏற்றுமதி நோக்கத்தை கொண்ட உற்பத்திகளுக்காக இறக்குமதி செய்யப்படும் மூலப்பொருட்களுக்கு வரியிலிருந்து விலக்களிக்கப்படுவதாக அரசாங்கம் அறிவிக்குது. அதாகப்பட்டது ஏற்றுமதி நோக்கத்திற்காக செய்யப்படும் உற்பத்திக்காக இறக்குமதி செய்யப்படும் மூலப்பொருட்களுக்கு வெட் அறவிடப்பட்டிருந்தாலும் அந்த வெட் மீளவும் அந்த வெட்டை நீங்கள் மீளவும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வசதி ஒன்று இதில் வழங்கப்பட்டிருந்தது. அப்போ இறக்குமதியின் போது வெட் அறவிடப்படுகின்றது அந்த மூலப்பொருட்களுக்கு. பிறகு நீங்கள் வெட் ரிஃபண்ட் ஃபார்மை சப்மிட் பண்ணி அந்த நீங்கள் பே பண்ணின செலுத்திய அந்த வெட்டை மீள பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஒரு வசதிக்கு கீழே தான் இவர்கள் என்ன செய்தார குறிப்பிட்ட சில நபர்கள் ஒரு தாங்களாக ஏற்றுமதி நோக்கத்துக்காக தாங்கள் மூலப்பொருட்களை இறக்குமதி செய்வதாக காட்டி அந்த பகுதிக்கு கீழே இவர்கள் முடிவுப் பொருட்களை இறக்குமதி செய்கின்றார்கள். இறக்குமதி செய்துவிட்டு தாங்கள் மூலப்பொருட்களை ஏற்றுமதி நோக்கத்திற்கான உற்பத்திகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை தான் தாங்கள் இறக்குமதி செய்ததாக இறைவரி திணைக்களத்துக்கு காட்டி வெட் ரிஃபண்ட் ஃபார்ம்ஸை சப்மிட் பண்ணி அவர்கள் இந்த இறக்குமதியின் போது செலுத்தப்பட்ட வெட் எல்லாத்தையும் மீள பெற்றுக்கொண்டார்கள். இதுதான் இங்கே நடந்தது. இந்த வெட் மோசடி வெட்டை செலுத்த வேண்டிய வெட்டை செலுத்தாமல் செய்த மோசடி அல்ல. இது செலுத்த வேண்டிய வெட்டை செலுத்தி விட்டு அது ஏற்றுமதி பொருட்களுக்கு ஏற்றுமதி நோக்கத்துக்காக செய்யப்படும் உற்பத்திக்காக
இறக்குமதி செய்யப்பட்ட மூலப்பொருட்களுக்கு வரி விலக்களிக்கப்பட்டதை பாவித்து அந்த ரூலை பாவித்து இவர்கள் முடிவுப் பொருட்களை உற்பத்தி செய்யப்பட்ட முடிவுப் பொருட்களை கொண்டு வந்து இறக்குமதி செய்ததால் ஏற்பட்ட ஒரு மோசடி தான் இது. இந்த பத்திரிகை வந்து வெளிக்கொண்டு வந்த உடனே, இந்த மோசடி தொடர்பான தகவலை வெளிக்கொண்டு வந்த உடனே உரிய அதிகாரிகள் அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த மோசடியை 50 கோடியோடு நிறுத்தியிருக்கலாம். ஆனால் அந்த நடவடிக்கையில் எடுப்பதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக இந்த வரி மோசடி வந்து 399 மில்லியனாக அதிகரித்தது. அதாகப்பட்டது 3.99 பில்லியன் மோசடி இடம்பெற்றிருக்கின்றது. இந்த மோசடி வந்து 2002ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கும் 2004ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட கால பகுதியில் இந்த மோசடி இடம்பெற்றிருக்கின்றது. இது சம்பந்தமாக உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு 2007ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த வழக்கின் இலக்கம் HC 427/7. சரியா? அப்ப இந்த மோசடி தொடர்பாக பத்திரிகை, சிறுமின பத்திரிகை வந்து 2003ஆம் ஆண்டு வெளிக்கொண்டு வருப்பார். ஆனா இது தொடர்பான வழக்கு தாக்கல் செய்வது 2007ஆம் ஆண்டு. இதுதான் அதில் உள்ள டைம் கேப் ஏற்படுது. சரி, இதுல 2007ஆம் ஆண்டு இது வந்து சப்மிட் பண்ணப்படும் போது, இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படும் போது 2007ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 29ஆம் தேதி ஒரு என்ன சொல்றது, இன்டரிம் ரிப்போர்ட் ஒன்று வெளியிடுது. த கமிட்டி ஆன் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ். த கமிட்டி ஆன் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிடுது இந்த வட் மோசடி தொடர்பாக ஆராய்ந்து. அதில் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள், வட் ரிஃபண்ட் தொடர்பாக 235 ரிஃபண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃபைல் பண்ணப்பட்டதாகவும் அதில் 183 டாக்குமெண்ட்ஸை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கண்டும் அந்த ரிப்போர்ட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ரிப்போர்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ஜனவரி 2006ஆம் ஆண்டு இப்படி ஒரு மிஸ்ஸிங் நடந்திருக்கு. ஆனால் இது தொடர்பாக ஆடிட்டர் ஜெனரலுக்கு அறிவிக்கப்பட இல்லை, அதோட போலீஸுக்கும் அறிவிக்கப்பட இல்லை. ஆனால் இது வந்து இன்டரிம் ரிப்போர்ட்டில் த கமிட்டி ஆன் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் அண்ட் கமிட்டின்ற ரிப்போர்ட்டில் இது தெரிவிக்கப்பட்டிருக்கு. அப்போ இப்போ இது வந்து இந்த ரிப்போர்ட் வழியாக 2007ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 29ஆம் தேதி. அதே நேரம் இந்த வழக்கும் தாக்கல் செய்யப்படுவது 2007ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்படும். இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் பேர்களில் பார்ப்போம். ரிட்டையர்ட் டெப்யூட்டி கமிஷனர் ஆஃப் இன்லேண்ட் ரெவென்யூ ஞானஸ்ரீ ஜோய்சா. அடுத்தது டெப்யூட்டி கமிஷனர் இன்லேண்ட் ரெவென்யூ ஃபார்மர் ஆனந்த் விக்ரமசிங்க அம்பேபிட்டிய. அடுத்தது ரஷீத் முகமது முர்ஷாட். அடுத்தது பாக்கீர் முகமது முர்ஷாட், முகமது சபீர் ஃபவுசுல் அவாமி, முகமது மஜூல் அமீர் முர்ஷாட் அலைஸ் முகமது நசீர் காதர், நாகூர் அடுமியா முகமது நஷாமி அலைஸ் அப்துல் இப்ராஹிம், முகமது காமில் கதுப்தீன், அப்துல் வடூட் முகமது சாஃபி அலைஸ் மீர் சாயிபு லியாஹுத் அலி, சின்னையா சுப்பிரமணியம், சலாவுதீன் முகமது அஷ்ரஃப், முகமது காசிம் முகமது சாஃபிக், முகமது இஸ்மாயில் முகமது ரிஸ்வின் அலைஸ் சுலைமான் லெப்பே அப்துல் கரிமா சஹாபுதீன் அப்துல்லா. இவர்கள்தான் இந்த குற்றத்தை புரிந்தவர்களாக நீதிமன்றத்திலே குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்கள். குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களில் 5 பேரை தவிர மிச்சம் 9 பேரும்
ஒழித்து விட்டார்கள். அவர்களை பிடிக்க முடியாமல் இருக்கின்றது. அதிலே ஒருவர் யாருன்னு சொன்னால் முகமது காமில் குதுப்தீன். இவருக்கு துபாயிலே ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கிறது, அங்கதான் அவர் இருக்கிறதாக நம்பப்படுகின்றது. அப்ப இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு உயர் நீதிமன்றம் இவர்களை குற்றவாளிகளாக கண்டு அவர்களுக்கு அபராதமும் சிறை தண்டனையும் விதிக்கப்படுகின்றது. இதுல 5 பேர் தான் வழக்குக்கு ஆஜராகின்றார்கள். மீதி 9 பேர் இந்த வழக்குக்கு ஆஜராகவில்லை. அவர்கள் ஆஜராகாத நிலையிலேயே, அவர்கள் முன்னிலைப்படுத்தப்படாத நிலையிலேயே இந்த வழக்கு கொண்டு நடத்தப்பட்டு இவர்களுக்கு குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு அபராதமும் சிறை தண்டனையும் 2014 ஆண்டு மே மாதம் வழங்கி தீர்ப்பு வழங்கப்படுகின்றது உயர் நீதிமன்றத்தால். ஆனால் இதிலே முகமது ஜுபைர் மற்றும் ஃபாரூக் அவாமி, முகமது அமீர் முர்ஷாத், அடுத்த முகமது காமில் கதுப்தீன் ஆகியோர் என்ன செய்கிறார்கள், மேன்முறையீடு செய்கிறார்கள். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் 2014 ஆண்டு இந்த வழக்க நிசங்க பந்துல கர்நாரட்ன, சம்பத் அபேரட்ன, ஆர் குருசிங்க ஆகிய நீதிபதிகளை கொண்ட குழு விசாரணைகளை செய்கின்றது. இந்த குழு விசாரணை செய்து 2023 ஆண்டு டிசம்பர் மாதம் 13 தீர்ப்பை வழங்குகின்றது. இப்படி இவர்கள் தீர்ப்பு வழங்கும் போது ஒரு நீதிபதி, அதாவது நிசங்க பந்துல கர்நாரட்ன என்ற நீதிபதி இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கருத்துப்பட நீதிமன்ற கட்டளையை எழுதுகின்றார். அதே நேரம் மற்ற நீதிபதிகளான சம்பத் அபேகோன் என்ற நீதிபதி வேறாக தீர்ப்பை எழுதுகின்றார். சம்பத் அபேகோனுடைய தீர்ப்பை ஆர் குருசிங்க அவர்கள் அவருடைய தீர்ப்போடு உடன்படுகின்றார். அப்படியானால் மெஜாரிட்டி நீதிபதிகளுடைய தீர்ப்பின்படி இவர்கள் விடுதலை செய்யப்படக்கூடாது என்று 2 நீதிபதிகள் தீர்ப்பிலே குறிப்பிடுகின்றார்கள். அதிலே சம்பத் அபேகோனும் ஆர் குருசிங்கவும் அதில் இருவராவர். அப்ப அந்த மெஜாரிட்டியாக எடுக்கப்பட்ட முடிவு தான் கடைசியாக தீர்ப்பாக கொள்ளப்படுகின்றது. இந்த தீர்ப்புக்கும் எதிர்ப்பு தெரிவித்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கை தாக்கல் செய்கின்றார் முகமது காமில் கதுப்தீன் என்ற நபர். இவருக்கு தான் நான் முதல் சொன்ன மாதிரி துபாயிலே ஒரு ஹோட்டல் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதே நேரம் அவர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் திரும்ப ஒரு வழக்கு தாக்கல் செய்கின்றார் 2024 ஆண்டு ஜூலை மாதம் 27 அதுல தன்னுடைய வழக்கை விசாரிக்க 5 நீதிபதிகளை நியமிக்கும்படி. ஏன்னு சொன்னால் முதல் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை 3 பேர் வழக்கை விசாரித்தார்கள். அவர்கள் ஒரு நீதிபதி 3 நீதிபதிகள் வழக்கு விசாரித்தார்கள். அதில் ஒரு நீதிபதி இவர்களை விடுதலை செய்யும்படி தீர்ப்பெழுதியிருந்தார். மற்ற இருவரும் அதுக்கு உடன்படவில்லை. அவர்களை உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உறுதி செய்திருந்தார். அதனால இவர் என்ன செய்யற 5 நீதிபதியை நியமிக்கும்படி ஒரு வேண்டுகோளை விடுத்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலையும் ஒரு வழக்கை தாக்கல் செய்கின்றார். அதன்படி இவருடைய வழக்கை மீள விசாரிப்பதற்காக 5 பேர் அடங்கிய நீதிபதிகளை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நியமிக்கின்றது. 2 வழக்குகள் வெவ்வேறாக 2 நீதிமன்றங்கள் ஒரே வழக்கு ஒரு குற்றம் சம்பந்தமாக 2 வழக்குகளை வெவ்வேறான 2 நீதிமன்றங்கள்ல இவர்கள் தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த விடயத்தை அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் ஷானில் குலரட்ன சுப்ரீம் கோர்ட்டின் கவனத்துக்கு கொண்டு வந்தார். அவர் சுப்ரீம் கோர்ட்டின் கவனத்துக்கு கொண்டு வந்த பிறகுதான் இதை ஒத்துக்கொள்கின்றார்கள் மனுதாரர்கள். இதையடுத்து 2025 ஆண்டு ஜூலை மாதம் 11 அதாவது இந்த வருடம் இந்த ஜூலை மாதம் 11 சுப்ரீம் கோர்ட் குற்றம் சாட்டப்பட்ட 8வது நபரான முகமது காமில் கதுப்தீனுக்கு இவர்தான் தெற்காசியாவிலேயே செய்யப்பட்ட மிகப்பெரிய வட் மோசடியாக கருதப்படுகின்ற இந்த வட் மோசடியின்
ஒரு ஆர்கிடெக்டாக தான் இவரை கருதுகின்றார்கள் எல்லோரும். இவருக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் மெஜாரிட்டியான நீதிபதிகளால் வழங்கப்பட்ட தீர்ப்பை உறுதி செய்து தீர்ப்பளிக்கின்றது இந்த நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட். அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கை வாபஸ் பெறுவதற்கு அனுமதி அளித்து வழக்கு செலவாக 5 லட்சம் ரூபாயை அரசுக்கு செலுத்த வேண்டும் என்றும் உத்தரவிடுது. இது ஒன்று வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பாகும். அதே நேரம் உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்கும் போது கிட்டத்தட்ட 200 சாட்சிகளை விசாரணை செய்திருந்தார்கள். அதே நேரம் 3000 எழுதப்பட்ட டாக்குமெண்ட்ஸை அவர்கள் எக்ஸாமின் செய்திருந்தார்கள் இந்த வழக்கின் போது. இந்த போன கிழமை 11ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டால் வழங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு. ஏன்னு சொன்னால் இவர்கள் 2 இடத்துல வெவ்வேறு ஒரே சம்பவம் தொடர்பாக 2 வழக்கை தாக்கல் செய்திருந்தார்கள். அப்படி செய்வது சட்டத்துக்கு முரண். சரி, அதை அடுத்து தான் இந்த தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இத்தோடு இந்த கண்ணோட்டத்தை முடித்துக் கொள்கின்றேன். மீண்டும் உங்களை வேறொரு கண்ணோட்டத்தில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.